பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. போன வீடியோவில் இந்த 12ஆம் பக்கம் வரைக்கும் பார்த்தோம், இந்த ஹா வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் இந்த 13ஆம் பக்கத்துலேருந்து தால்லேருந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தால், லால், வா, ஜா. இந்த 4 எழுத்து கூடவும் இன்னொரு எழுத்து சேர்ந்தா அந்த எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜீம், தால், ஹா, தால், ஜீம், ரா. சரிங்களா? ரா போட்டிருக்காங்களா? ஹா, ஜா, யா, ரா, தா, ஜா, மீம், தால். இப்படி போட்டிருக்காங்களா? இது மீம். சரிங்களா? மீம், தால், காஃப், தால், ஃபா, ரா, மீம், ஜா, சீன், ஷீன், ஷாத், வாத், துவா, வா. இந்த எத்தனை எழுத்து இருக்குது? 6 எழுத்து இருக்குங்களா? இப்போ இந்த 6 எழுத்து கூடவும் இன்னொரு எழுத்து சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சீன், லாம், ஷீன், லாம். முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், புள்ளி வைக்காத சீன் வந்து சீன் அப்படின்னு சொல்லணும், புள்ளி வச்சதை ஷீன் அப்படின்னு சொல்லணும். இது சீன், இது ஷீன். சரிங்களா? ஷீன், லாம், ஷாத், பா, துவா, பா, வாத், அலிஃப். சரிங்களா? பாருங்கள், ஷாது பாதி தான் வந்திருக்கு. சரிங்களா? பாதியோட நின்றுச்சு. சரிங்களா? ஷாது பாதி தான் இதில் போட்டிருக்காங்க. ஷாது பா சேர்க்கும் போது பாதி தான் வரும். சரிங்களா? துவா, பா, வாத், அலிஃப். பின்னாடி கோடு மேலே போட்டிருக்காங்களா, இழுத்து விட்ருக்காங்களா? அப்போது அலிஃப் அது. சரிங்களா? வாத், அலிஃப். சீன், ரா, ஷீன், காஃப், வாத், யா. சரிங்களா? இது 2 புள்ளி வைக்கலனாலும் அது யா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி போட்டிருந்தாலே அது யா தான். 2 புள்ளி வைக்கலனாலும் அது யா தான். சரிங்களா? வா, அலிஃப். இங்கே மேலே இப்படி கோடு போட்டிருக்காங்க, இழுத்து விட்ருக்காங்களா? அப்போது வா, அலிஃப். சரிங்களா? பாருங்கள், ஐன், கைன், ஹம்சா. சரிங்களா? இந்த 3 எழுத்து கூடவும் இன்னொரு எழுத்து சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐன், ஜா, கைன், ரா, ஷாத், ஐன், வாத், கைன். சரிங்களா? இப்போ பாருங்கள், கைன் வந்திருக்கா? இந்த கைன் வந்தால் இந்த மாதிரி கொம்பு மாதிரி வராது. இது பாருங்க, இங்கே கொம்பு மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? கொம்பு மாதிரி இதில் போட்டிருக்காங்க, ஆனால் இதில் கொம்பு மாதிரி இருக்கா? இல்லை. சரிங்களா? கொம்பு மாதிரி போட்டிருந்தா அந்த ஹா, ஜீம். சரிங்களா? கொம்பு மாதிரி போட்டிருக்கிறது இந்த ஹா, இது ஜீம், இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் கொம்பு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? இந்த ஐன், கைனுக்கெலாம் சேரும் போது இந்த மாதிரி கொம்பு மாதிரி வராது. சரிங்களா? இது கைன். சரிங்களா? இங்கே பாருங்கள், வாத், வைன், பா, ஐன். இங்கே கொம்பு மாதிரி வரல. சரிங்களா? அப்போது பா, ஐன், தால், தா, கைன், தால். இங்கே பாருங்கள், அலிஃப்க்கு மேலே ஹம்சா வந்திருக்கு. அப்போது அலிஃப்க்கு மேலே ஹம்சா வந்து இதில் ஜபரோ, ஜேரோ, பேஷோ குர்ஆனில் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஹம்சாவோட சவுண்டில் தான் உச்சரிக்கணும். ஹம்சாவோட சவுண்டும் அலிஃபோட சவுண்டும் ஒன்று தானே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாவுக்கு மேலே ஹம்சா வச்சுருக்காங்க. இப்போ வாவுக்கு மேலே ஹம்சா வச்சு போட்டு ஜபரோ, ஜேரோ, பேஷோ போட்டிருந்தாங்கன்னா அதையும் நம்ம என்ன ஹம்சாவோட சவுண்டில் தான் உச்சரிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், யா, யா மாதிரி போட்டு கீழே ஹம்சா போடுவாங்க, இல்லை மேலேயும் ஹம்சா போடுவாங்க. அப்படி போட்டிருந்தாலும் நம்ம ஹம்சாவோட சவுண்டில் தான் உச்சரிக்கணும். சரிங்களா? அதுவே இதுக்கு ஒரு ஹரக்கத் தனியாக, ஹம்சாவுக்கு ஒரு ஹரக்கத் தனியாக, யாவுக்கு ஒரு ஹரக்கத் தனியாக போட்டிருந்தாங்கன்னா நம்ம தனித்தனியாக உச்சரிக்கலாம். அதுவே ஹம்சா
ஒரே ஹரக்கத் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஹம்சாவோட உச்சரிப்பில் தான் நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பக்கம் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஃபா, ஆஃப், வாவ், மீம். இந்த 4 எழுத்து கூடவும் வேறு எழுத்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆஃப், வாவ், ஃபா, வாவ், ஃபா, ஆஃப், லாம், ஆஃப், ஃபா, லாம், யா, ஃபா. சரிங்களா? ஹ, மீம். இது மீம். சரிங்களா? காஃப், மீம், லாம், மீம். நமக்கெல்லாம் தெரியும் ஒரு எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் சேராது. அப்போது சேர்ந்துருக்குன்னா அது லாம் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். சரிங்களா? போன பாடத்திலே பார்த்தோம். சரிங்களா? லாம், மீம், தா, மீம், த, மீம், தா. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது என்னென்னா நம்ம இது வரைக்கும் 2 எழுத்தாக பார்த்தோம். ஒரு எழுத்தாக தனியாக பார்த்தோம். சரிங்களா? அடுத்து 3 எழுத்தாக கூட பார்த்தோம். இப்போது 5 எழுத்தா 6 எழுத்தா சேர்த்து எப்படி இருக்கும், குர்ஆனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எதுக்காகனா நம்ம அடையாளம் தெரியணும் நமக்கு. சரிங்களா? எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி சேர்ந்தாலும் நமக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு நமக்கு காட்டியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், அலிஃப், யா, அலிஃப், காஃப், நூன், சீன், த, ஐன். இங்கே கொம்பு மாதிரி போடலையா? அப்போ அது ஐன் தான். சரிங்களா? ஐன், யா, நூன், வாவ், மீம், அலிஃப். கோடு நீட்டாக இழுத்து விட்ருக்காங்களா? அப்போ அலிஃப். சரிங்களா? யா, தால், ரா, யா, காஃப், லாம், ஐன், லாம், ஹா. சரிங்களா? யா, ஜா, காஃப், யா. அலிஃப், வாவ், யா, தால், காஃப், ரா. ஃபா, தா, நூன், ஃபா, ஐன், ஹா. சரிங்களா? இங்கே பாருங்க, அலிஃப், லாம், தால். ஒரு எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் சேரல பாருங்கள், தனியாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அலிஃப், லாம், தால், காஃப், ரா, யா. ஃபா, சீன், யா, காஃப், ஃபா, யா, காஃப், ஹா, மீம். அலிஃப், லாம், லாம், ஹா. சரிங்களா? இங்கே அல்லாங்கிற சவுண்டு வர்றதுனால இங்கே சத்து வச்சுருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த பாடத்தில் இதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? காஃப், பா, லாம், த, ஹ, மீம். மீம், சீன், த, காஃப், யா, மீம், ப, ஹ, ஜீம், அலிஃப். இங்கே பாருங்கள், கொம்பு மாதிரி போட்டிருக்காங்களா? அதெல்லாம் ஹ, ஹ, ஜீம். சரிங்களா? இங்கேயும் கொம்பு மாதிரி போட்டிருக்காங்க, ஜீம். சரிங்களா? ப, ஹ, ஜீம், அலிஃப், ரா, த, மீம், நூன், சீன், ஜீம், யா, லாம், ஃபா, ஜீம். இங்கே பாருங்கள், கொம்பு மாதிரி போட்டு புள்ளி கீழே வச்சுருக்காங்களா? அப்போ அது ஜீம். இங்கே கொம்பு வரி போடல. சரிங்களா? அப்போ அது ஐன். சரிங்களா? ஃபா, ஜீம், ஐன், லாம், ஹ, மீம். பாருங்கள், இது இன்னொரு எழுத்தோடு சேர்ந்துருக்கு. சரிங்களா? ஆக்கு முன்னாடி இது சேர்ந்துருக்கு. அப்போ அது அலிஃப் கிடையாது. ஏன்னா அலிஃப் ஒரு எழுத்துக்கு முன்னாடி சேராது. அப்போ இது லாம் தான். சரிங்களா? லாம், ஹ, மீம், காஃப், ஐன். இங்கே கொம்பு மாதிரி இல்லை. சரிங்களா? ஐன் தான் அது. ஐன், ஷாத், ஃபா, மீம், அலிஃப். சரிங்களா? மீம், அலிஃப். அலிஃப்க்கு மேலே ஹம்சா போட்டிருக்காங்க. இதுக்குள்ள எந்த ஹரக்கத் வந்தாலும், அதாவது ஜே, ஜபர், பேஷ் எது வந்தாலும் ஒரே சவுண்டு தான் வரும். சரிங்களா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காஃப், வாவ்,
லாம் 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 தா நூன் பா ஹம்சா நூன். சரிங்களா? அடுத்ததான் நம்ம இப்போது இது வரைக்கும் தனித்தனி எழுத்துக்களாக பார்த்தோம். இப்போ 2 எழுத்தா 3 எழுத்தா அப்படி சேர்த்து பார்த்துட்டோமா? இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எல்லாமே அடையாளம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம 3வது பாடத்துக்கு அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதில் என்னென்னா ஹரக்கத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியாக ஹரக்கத் வச்சு, அதாவது ஜபர் வச்சு இப்படி ஓதலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடத்தில் நமக்கு சொல்லி தராங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இது ஏதாவது சந்தேகம், இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சு பயன்பெற ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.